Hey friends, hi, hello, வணக்கம். UPSC Prelims ஓட லாஸ்ட் 100 days ப்ரிப்பரேஷனை நாமெல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம்ல. ஸோ ஸ்டார்ட் பண்ணி 10 நாள் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். 10 நாள் முடித்தோம், சரி என்ன படித்தோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. டோன்ட் வரி, படிச்சுக்கலாம், கவலைலாம் படாதீங்க. ஸோ நிறைய பேர் உங்களில் சொல்லப்போனால் முக்கால்வாசிக்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து இன்றைக்கி குரூப் ஒன்று எழுதிட்டு வந்திருப்பீங்க. செம்ம டயர்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் நல்லா ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் எடுங்க. இதையே தான் நீ 10 நாளும் சொன்னேன் அப்படின்னு தானே சொல்கிறீங்க. டோன்ட் வரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக படிச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வெற்றிகரமாக Day 11 இருக்கும். பட் இவ்வளோ நாள் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த 10 days வந்துட்டு சின்சியராக பல விஷயங்கள் படிச்சிருப்போம். ஏன்னா நம்ம எப்போயுமே இந்த எக்ஸாமுக்கு முந்தின நாள் நமக்கு பல விஷயங்கள் மண்டைக்குள்ளே ஏகும் தெரியுமா. அது வரை எப்பயுமே ஏகாது. பட் இன்றைக்கி நீங்கள் நிறைய தப்புக்கள் பண்ணிப்பீங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் உட்காந்து உங்களுடைய தப்புக்களை மட்டுமே கணக்கு போடுறீங்க. ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம எக்ஸாமுக்கு. ஸோ உங்களுடைய குரூப் 1 எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல. குட், நாட் குட், ஓகே, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், நான் ஓகே தான், பட் இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா இன்னும் நிறைய எழுதியிருப்பேன், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியல, இல்லை எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ண, ஏதோ காரணங்கள்லாம் வச்சுருப்பீங்கள, எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணுங்கள். ஏன்னா இது இந்த எக்ஸாமுக்கு நடந்தால் இதுக்கு அடுத்த வகை எல்லா எக்ஸாமுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இன்னொன்று, குரூப் 1 பொறுத்த வரைக்கும் இது நமக்கு வந்துட்டு ஃபுல்லாக நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் கிடையாது. ஸோ அசால்ட்டாக விட்டு அடிக்கலாம். அண்ட் கட் ஆஃபும் வந்துட்டு நமக்கு சொல்ல முடியாது, லைக் 150 to 180 கொஸ்டின்ஸுக்கும் கம்மியாக தான் இருக்கும். 180 ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. லைக் 120 to 130 தான் கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஜென்ரலாக இருந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போது உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸும் கிடையாது. அப்படிங்கும் போது ஈவன் லக்கி பர்சன்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். பட் நம்மளுடைய யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் கிடையாது. ஸோ நீங்கள் இன்றைக்கி என்னென்ன ஹார்ட்ஷிப்ஸ் ஃபேஸ் பண்ணீங்களோ இதை விட அதிகமான ஹார்ட்ஷிப் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு. பட் நான் சொல்கிறத கேட்டு பயந்துக்காதீங்க, அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. பட் நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. இதை விடையும் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். இப்போ நான் எவ்வளோ சொன்னேன் ரிலாக்ஸ்டாகுன்னு, அதை விடையும் ஒரு 100% நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் யூபிஎஸ்சி எக்ஸாமை நல்லா பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு போஸ்ட் அனாலிசிஸ்க்கு போங்க. இன்றைக்கி நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு. ஆல்ரெடி நீங்கள் எப்படி போஸ்ட் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை நீங்கள் ஒரு 1.5x இல்லை 2x ஸ்பீடில் வச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா வச்சு அதை ஜென்ரேட் பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டும் இதுக்கு மேலே எந்த எக்ஸாம்ஸ்லையும் இது வராத அளவுக்கு ட்ரை பண்ணணும். அதாவது அது நம்ம என்னென்ன தப்புக்கள் பண்ணோங்கிறது தான். மெயினாக டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாரும் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ப்ராக்டிஸ் பத்தல தான். யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ண வேண்டியிருக்கு. சரி ப்ராக்டிஸ் பண்ணலாமா, படிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க. புரிஞ்சுக்கோங்க என்ன தேவை அப்படின்னு. எல்லா எக்ஸாமுக்கும் வந்துட்டு படிக்கிறது நீங்கள் 1000 படிச்சிருந்தாலும் இப்போ எல்லாருமே விழுந்து அப்பாயின்மெண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. குரூப் 1 எக்ஸாம்ஸில் உங்கள் அப்பாயின்மெண்ட் கூட கேட்கவே இல்லை. ஸோ அப்போது கரண்ட் அஃபேர்ஸில் எப்படியாவது அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்து 2 கேள்வி வரும்னு நம்பி போனவங்களுக்கு அந்த 2 கேள்வி வரவே இல்லை. ஸோ இந்த மாதிரி என்ன பாசிபிலிட்டினாலும் இருக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் படித்தோம், அதில் வந்து கேள்விகளே வரல. டெக்னாலஜி பேஸ்டாக 1 or 2 கொஸ்டின்ஸ் கூட இல்லை. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து எக்ஸாம் அப்படிங்கிறத தாண்டி எக்ஸாமில் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். அதில் நம்ம என்னென்ன தப்புக்கள் பண்ணுவோங்கிறது தான் நம்ம மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்குற அந்த பிளேஸை. ஸோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நார்மலைஸ் பண்ணுங்கள். என்னென்ன தப்புக்கள் இன்றைக்கி பண்ணீங்களோ இது இனிமேல் நடக்கக்கூடாது, அதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறதுக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் பார்த்துட்டே வாங்க. என்னென்ன தப்புக்கள் இருக்கோ எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்களே ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஓகே. இல்லை அப்படின்னா ஜஸ்ட் பேசுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்லை இங்கேயே கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் எனக்கு ஆல்டர்னேட்டிவ் தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா அனாலிசிஸையும் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய ஸ்ட்ராங் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் தானே, எனக்கு வந்து ஜியாகிரஃபி நான் ரொம்ப பிடிக்கும், நான் சூப்பராக படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஜியாகிரஃபிலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகளில் நீங்கள் எத்தனை கேள்விக்கு ஆன்சர் பண்ணீங்கிறது தான் அந்த ஸ்ட்ராங் சப்ஜெக்டாக இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு முடிவு பண்ணும். உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் வகையாக இருக்கும், ஆனால் உங்கள் ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் வகையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து எனக்கு மேக்ஸ் தான் செம்மையாக பிடிக்கும். ஓகே, பட் இன்றைக்கி கேட்கப்பட்ட மேக்ஸ் கேள்விகளில் ஒரு 4-5 கேள்விகளுக்கு நான் கொஞ்சம் தடுமாக தான் செஞ்சேன். பட் ஆன் த கான்ட்ராரி எனக்கு பயாலஜி அப்படின்னா கொஞ்சம் பயமே கூட. பட் இன்றைக்கி கேட்கப்பட்ட எல்லா பயாலஜி கேள்வியும் நான் அசால்ட்டாக ஆன்சர் பண்ணேன். இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ லேர்ன்ட், அவ்வளோதான். ஸோ லேர்ன் பண்ணது ஒன்று, ரீகால் பண்ண முடியாது ஒன்று, ரிவிஷன் வேணும். ஸோ இந்த எல்லா ஆஸ்பெக்டையும் சேர்த்தது தான் உங்களுடைய அந்த சப்ஜெக்ட் வந்து டிட்டர்மைன் பண்ண போகுது. எதுக்கு நான் ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னா அதை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு. வீக் சப்ஜெக்டை படித்தா தான் நார்மலைஸ் ஆக்கிறதுக்கு. இப்போ நான் வீக்காக இருந்த ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணி நான் நார்மலைஸ் ஆகியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அதில் நல்லா நார்மலைஸ் பண்ணுறதோட முக்கியம் நான் எந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா அதில் இன்னும் ஸ்ட்ராங்காக வேண்டியது. ஸோ இதே ப்ராசஸை தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள்
எங்கெங்கெல்லாம் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிற லிஸ்ட்டை எடுத்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்குது, ஃபேக்ட்ஸ் என்னால் ரீகால் பண்ண முடியல. இப்போது இன்றைக்கி கேட்கப்பட்ட மாடர்ன் இந்தியா அண்ட் ஐஎன்சியோட கேள்விகள் எல்லாத்துலேயுமே இயர்ஸ் வச்சு நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொனாலஜிக்கல் ஆர்டரில் என்னால் பண்ண முடியல, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அப்போ எதில் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு பாருங்க. ரீகாலிங் தான் ப்ராப்ளம் கண்டிப்பாக எல்லாருக்குமே. ஸோ அந்த ரீகாலிங்லேயும் வருஷங்களை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா, இல்லை ஃபேக்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா, எதில் அந்த பர்டிகுலர் கஷ்டம் வருது அப்படிங்கிறத மட்டும் லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியாஸ் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், என்சிஆர்டிஸ் முடிச்சிங்களா? கண்டிப்பாக 85 to 90% ஆஃப் பீப்புள் முடிச்சிருக்க மாட்டோம். பட் டோன்ட் வரி, எல்லாருமே மெசேஜ் பண்ணுறது, ஐயோ நான் என்சிஆர்டி முடிக்கல, என்ன பண்ண, ஐயோ என்சிஆர்டி முடிக்கல. என்சிஆர்டிலேருந்து கேள்வி வரும்னு யூபிஎஸ்சிலேருந்து சொல்லியிருக்காங்களா? நம்ம சிலபஸ் பார்த்தோம்ல, ஆல்ரெடி பிலிம்ஸ் என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்கன்னு பார்த்தோம்ல, அதிலலாம் எங்கேயாச்சும் என்சிஆர்டிலேருந்து கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்களா? இல்லை, என்சிஆர்டிலேருந்து தான் கேள்விகள் வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் என்சிஆர்டி படிக்கல அப்படின்னு ஃப்ரீக் அவுட் ஆகாதீங்க, நார்மலாக ஆகுங்க. அதையும் படிக்கணும், அவ்வளோதான். அதெல்லாம் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ளோவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஜாகிரஃபி படிக்கிறீங்க அப்படின்னா ஜாகிரஃபியில் வந்துட்டு சோலார் சிஸ்டம் எடுத்து நீங்கள் சோலார் சிஸ்டத்தை ஃபுல்லாகவும் படிக்கலாம், இல்லை உங்கள் என்சிஆர்டியில் அங்கங்கே பிட்டு பிட்டாக சோலார் சிஸ்டம் இருக்குது அப்படியும் படிக்கலாம். எப்படியோ அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம படிச்சிருக்கோமாங்கிறது தான் விஷயம். என்சிஆர்டிஸ் படிக்கணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை படிக்கலைங்கிறதுக்காக பயப்படக்கூடாது. நம்ம பயப்படுற டைமுக்கு நம்ம ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னாலே நிறைய ஒர்க் பண்ண முடியும். ஓகே, அண்ட் என்சிஆர்டிஸ்க்கு கண்டிப்பாக பயப்படாதீங்க. இன்னுமே we do have 90 days. ஸோ அதில் 90 days நம்ம எடுத்துக்க வேணாம். ஹார்ட்லி ஒரு 40 daysக்குள்ளே எப்படியாச்சும் நான் என்சிஆர்டிஸை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கும் கொஞ்சம் ஹெக்டிக் தான், ஐ டோன்ட் நோ தட். பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஓகே, அஷ்யூரன்ஸ்னு சொல்ல முடியாது. பட் இம்பார்ட்டன்ட் என்சிஆர்டிஸ் எல்லாம் நீங்கள் ஏதாச்சும் கேட்டிங்கன்னா ஐ ட்ரை டு கிவ் இட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அட்லீஸ்ட் அதை கேளுங்க, போதுமானது. பட் அதோட முக்கியம் எவ்வளோ கேள்விகளை நீங்கள் படிக்கிறீங்கிறது தான். இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மெத்தட்ஸு சிலருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல. இது எல்லாம் நம்ம ஜஸ்ட் 3-4 நாளில் பண்ணது. இதே வேலையை நம்ம 90 days பண்ணியிருந்தோன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ அதனால் கொஸ்டின் பேப்பர்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. பீப்புள் டூ ஆஸ்க் எப்படி கொஸ்டின் பேப்பர்ஸ் படிக்கணும்னு. ஐ வில் சே தட் ஆல்சோ, பட் டோன்ட் வரி அபவுட் தட் ஃபார் நவ். ஓகே, நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கு டெய்லி சீரிஸ் போடுவோம். அந்த சீரிஸ் ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் சீரிஸ் இருக்கும், பிஒய்க்யூ சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, மாடர்ன் இந்தியா, அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட், அந்த சீரிஸ்லாம் இருக்கும்ல, அதை பாருங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல கஷ்டம் கிடையாது. ஓகேயா, ஸோ அப்படி பண்ணுறது உங்களுக்கு ஓகேயா இருக்கா, இல்லை நீங்களே கொஸ்டின் பேப்பர்ஸ் படிச்சிருப்பீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. த ரீசன் ஃபார் மேக்கிங் வீடியோஸ் இஸ் நாட் லைக் உங்களுக்கு வந்துட்டு இது படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது அது மட்டும் கிடையாது. த திங் இஸ் நமக்கு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகும். கரெக்டாக டெய்லி ஒரு 3 வீடியோ ஆச்சும் போடணும். அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் 15 கொஸ்டின் நம்ம டெய்லி பார்க்கணும் அப்படின்னு நானும் ஒரு செக் வச்சுருந்தேன்னா, நீங்களும் நான் அதை பார்த்துக்குவேன் அப்படின்னு ஒரு செக் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக டெய்லி 15 பார்ப்போம். நம்மளாக பார்க்கும் போது ரொம்ப எந்துவாயிடுவோமா. ஸோ நம்ம என்ன பண்ணிவிடுவோம்னா, பர் டேக்கு ஒரு 30-40 கேள்வி கூட பார்த்து முடிச்சுக்குவோம். அடுத்த நாள் லீவ் விட்டுருவோம். இதுதான் நம்ம பண்ணுற தப்புக்களே. ஸோ எப்பயுமே கன்சிஸ்டன்சி so important than any other thing. ஸோ இன்னைக்கு இப்போ கொஞ்சம் ஷார்ட் பீரியடில் படித்து நம்ம குரூப் பண்ண இவ்வளோ நல்லா எழுத முடியுது அப்படின்னா, இன்னும் 90 days 3 months ப்ராப்பராக படித்தா கண்டிப்பாக முடியும். பட் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வேணும். ஹார்ட் ஒர்க்கை தாண்டி அந்த பல விஷயங்களுக்கு பார்த்தீங்களா, அதிலலாம் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண போகும். ஓகே, ஸோ என்சிஆர்டிஸுக்குன்னு பயப்படாதீங்க, நம்ம படிச்சுக்கலாம். ஓகே, அண்ட் இன்னும் வேறு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இன்னும் எனக்கு எங்கே ஆரம்பிக்கனே ஐடியா இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, டோன்ட் வரி, வி கேன் ஸ்டார்ட். எங்கே ஸ்டார்ட் பண்ணாலுமே இது சுற்றி கம்ப்ளீட் ஆகிடும். இது சர்க்கிள் மாதிரி தான். ஸோ அதனால் உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் ஆன் த கான்ட்ரரி வந்துட்டு 10 நாளைக்கு நான் வந்து மாடர்ன் இந்தியா படிப்பேன், அப்போது 3 நாளைக்கு நான் ஜாகிரஃபி படிப்பேன், அப்போ 2 நாளைக்கு எக்கனாமிக்ஸ் படிப்பேன், அப்போல்லாம் படிக்காதீங்க. ஏன்னா அது வந்து அன்வான்டாக நமக்கு பிரச்சனைகளாக ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் நமக்கு மறந்துடும். ஆக்சுவலி சொல்லப்போனால் இன்றைக்கி 10 நாள் நீங்கள் மாடர்ன் இந்தியா படிச்சுட்டு திரும்ப நீங்கள் மாடர்ன் இந்தியா வரதுக்குள்ளே மாடர்ன் இந்தியானா என்னென்னே நமக்கு மறந்து போயிருக்கும். மற்ற சப்ஜெக்ட்ஸாக நடுவில் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறது நமக்கு நல்லது கிடையாது. ஸோ வில் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் பிளான். ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு பிளானாக நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். பர் டேக்கு 2 subjects அட்லீஸ்ட் நம்ம டெய்லி தொட்டுகிட்டே இருக்கணும். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேருந்து எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு. அதே மாதிரி தான் நமக்கும் இருக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இது வரைக்கும் நம்ம எதுவும் கொடுக்கல, இதுக்கு மேலே எம்ஃபசைஸ் பண்ணுவோம். இன்னும் 90 days தானே இருக்குது, கண்டிப்பாக எம்ஃபசைஸ் பண்ணலாம். ஸோ யோஜனா, குருக்ஷேத்ரா இது எல்லாத்தையுமே நம்ம டீல் பண்ணலாம்.
பார்த்துக்கலாம். அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆப்வியஸ்லி. ஸோ இதை தவிர வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுதோ நம்ம ட்ரை பண்ணலாம். லைவ் செஷன் நிறையவே கேட்டிருந்தீங்க, நானும் ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். பட் அதை ட்ரை பண்ணுற அளவுக்கு நமக்கு இப்போதைக்கு வந்துட்டு ஃபண்ட்ஸ் இல்லை. அண்ட் நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த டைமுக்கு அவைலபிளாக இருப்பீங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ அதனால் மெயினாக ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, யூபிஎஸ்சிக்கு நீங்கள் கோச்சிங் போயிருக்கலாம், போகாமல் இருக்கலாம், இல்லைனா இதுக்கு மேலே அந்த 50 days கிராஷ் கோர்ஸ் 100 days கிராஷ் கோர்ஸ்க்கெல்லாம் கூட போகலாம். இது எதுவுமே உங்களை யூபிஎஸ்சி கிராக் பண்ண வைக்காது. உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி, அதுவும் கட்டேசி டைமில் நீங்கள் பண்ண போக செல்ஃப் ஸ்டடி மட்டும்தான் கிராக் பண்ண வைக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு மேலே எவ்வளோ கோச்சிங்ஸ்னாலும் போய்க்கோங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் ஒன் டேக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 hours நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். பட் கன்சிஸ்டன்ஸாக பண்ணணும். 2 நாள் நீங்கள் லீவ் எடுத்தீங்கன்னா கூட முடிஞ்சிச்சு. நம்ம அப்படியே கடன்னு 10-15 நாள் லீவ் எடுத்துவோம். ஃபஸ்ட்டு டே லீவ் எடுக்கிறதுக்கு தான் நம்ம ஸ்கூல்லேயே வருத்தப்படுவோம், ஐயோ லீவ் போடணுமா, வேணாம் இந்த வருஷம் அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் கிடைக்கும் அப்போலாம் ஆசைப்படுவோம். கடைசியில் ஒரு நாள் லீவ் எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், ஆமாம் போ அதான் அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட்டே கிடைக்காதே விடு, ஜாலி விடு அப்படின்னு லீவாக போட்டு தள்ளுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி எந்த விஷயத்துலையுமே இது பண்ணிக்காதீங்க, கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்கள். அது கொஞ்சம் நாள் கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. சரி உங்களால் 6 hours முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 30 minutes ஆச்சும் படிக்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியை கொண்டு வந்துங்க. ஓகே, ஸோ இதுக்கு மேலே உள்ள ஃபர்தர் பிளான்ஸ் எல்லாமே இப்போதைக்கு நான் இந்த பிளான்ஸ் தான் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தால் அதை ப்ளீஸ் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் நம்ம இப்போது சீரியஸ் பார்த்தோம் தெரியுமா, இந்த லாஸ்ட் மினிட் சீரியஸ்னு, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு எனக்கு ஐடியா இல்லை. பட் அந்த சீரியஸில் நம்ம பார்த்த முக்கால்வாசி கேள்விகள் எனக்கு ரிப்பீட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். அதாவது அதில் பார்த்ததே ஒரு 20 questions தான். அது தவிர அந்த லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் தெரியுமா, இந்த ப்ரெடிக்ஷன் வீடியோன்னு எனக்கு என்னென்ன தோணுச்சோ அதெல்லாம் நான் சொன்னேன் தெரியுமா, அதுலேருந்து இன்றைக்கி எக்கச்சக்க கேள்விகள் வந்துருந்துச்சு. எஸ், நிறைய பேர் சொல்லவும் செஞ்சுருந்தீங்க. அது எல்லாமே நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான். ஓகே, நான் ஒன்றும் பயங்கரமான ப்ரெடிக்டிங் ஆள்லாம் கிடையாது. பல வருஷங்களாக இதுக்கு வந்துட்டு பயங்கர ப்ரில்லியண்ட்டாக படித்தால் கண்டிப்பாக கிடையாது. உங்களை மாதிரி தான் நானுமே இருக்கேன். பட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சொல்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் அங்கே இங்கே பார்த்ததில் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்களே, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி சொன்னது தான் அந்த விஷயம். அதே தான் இன்றைக்கி வரவும் செஞ்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி அந்த லாஸ்ட் மினிட் சீரியஸாக நம்ம லாஸ்ட் மினிட்ல ஒழுங்காக பண்ணலை. லைக் நான் பிளான் பண்ணது 50 வீடியோஸ், பட் என்னால் கொடுக்க முடிஞ்சது என்னமோ 20 வீடியோஸ் தான். ஸோ அந்த சீரியஸை கம்ப்ளீட் பண்ணிடலாமா இல்லையான்னு மட்டும் சொல்லிடுங்க. ஏன்னா இப்போ அதுக்கு அடுத்து எஸ்எஸ்சி சிஜிஎல் வருது. ஸோ சிஜிஎல்லே 2 வாட்டி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிஹெச்எஸ்எல் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ரயில்வே எக்ஸாம்ஸ் வருது, குரூப் 2 வரும், குரூப் 2A வருது, அண்ட் குரூப் 4 வருது. இத்தனை எக்ஸாம்ஸ் அடுத்தடுத்து இருக்கும் போது இந்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நம்ம எல்லாருமே போஸ்டிங் வாங்கிக்கலாம். ஏதோ போஸ்டிங் ஆச்சு அட்லீஸ்ட், முக்கியமாக யூபிஎஸ்சி கண்டிப்பாக வாங்கிக்கலாம், டோன்ட் வரி. ஸோ அதனால இதெல்லாம் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதுக்காக தான். ஓகே, ஸோ டோன்ட் வரி, வி ஆர் கோயிங் டு மேக் இட். இன்றைக்கி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, பட் அனாலிசிஸ் பண்ணுங்கள். அனாலிசிஸ் பண்ணுறது உங்களுக்கு டைம் வேஸ்ட்டுன்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க. பிகாஸ் திஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். ப்ரெசன்டேஷன் மேட்டர்ஸ். ப்ரெசன்டேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்ன தப்புக்கள் பண்ணக்கூடாதுங்கிற கவுண்ட் வேணும். ஸோ அதுக்காக தான் இது இவ்வளோ எம்பசைஸ் பண்ணி சொல்கிறது. ஸோ ப்ளீஸ் டூ த அனாலிசிஸ் டுடே இட் செல்ஃப். நாளைக்கு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போதைக்கே அனாலிசிஸாக பண்ணுங்கள். ஃப்ரீயாக போயிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கும் ஏதாவது படம்லாம் பார்க்கணுன்னா எல்லாம் பார்த்து முடிச்சுடுங்க. நாளைக்கு மார்னிங்லேருந்து ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு ஒரு பிளான் நீங்களாக போடுங்க. இப்போ நான் இதுக்கு அடுத்து டெய்லி ஈவினிங் 6 o'clock கொடுக்க போகிற பிளான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சஜஷன் தான். ஸோ அந்த சஜஷனை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றிட்டு நீங்கள் போங்க. மேபி நான் இன்றைக்கி எக்கனாமிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் கொடுத்தேன்னா இட் இஸ் நாட் நெசசரி உங்களுக்கு அன்றைக்கி எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்கான மூடு இருக்கணும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் மூடு இல்லை அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். பட் அதுக்காக டெய்லியே மாற்றினீங்க அப்படின்னா அப்போது நம்ம எங்கேயோ போயிடுவோம்ல. ஸோ கொஞ்சம் பார்த்து லெஜிபிளாக மாற்றிக்கோங்க. உங்களுக்கு இஷ்டப்பட்டபடி பிளான்ஸ் மாற்றிக்கோங்க. பிகாஸ் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ எனக்கான ஐடியாலஜியில் நான் ஏதோ ஒன்று சொன்னேன்னா உங்களுக்கு அது வேக மாதிரி இருக்கும். அண்ட் நான் தனியாக பண்ணல. எஸ், ஐ ஹவ் ஆஸ்க்ட் பீப்புள் டு ஹெல்ப் மீ இன் திஸ். ஸோ எல்லாம் சேர்ந்து தான் ட்ரை பண்ணுறோம். பட் ஸ்டில் வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கோங்க. பிகாஸ் இங்கே நம்ம வீடியோ போடுறதோ இல்லைனா இந்த கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணுறதோ அது முக்கியம் இல்லை. அஸ் அன் இண்டிவிஜுவல் நாம் கிளியர் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க வித் ஹார்ட் ஒர்க் அண்ட் பர்சிவரன்ஸ். டெஃபினட்டாக நம்மளால் முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஸ்ட்ரைவ் ஃபார் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பர்ஃபெக்ஷன். ஸோ நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் ஸ்கோப் இருக்குது. பர்ஃபெக்ஷனை நோக்கி ஓடுறோம், பட் பர்ஃபெக்ஷன் அடைகிறதுக்கு நாட்கள் ஆகும். டோன்ட் வரி, ஐயோ நான் இன்னும் பர்ஃபெக்டாக படிக்கல, நான் படித்தேன் நான் இன்னும் பர்ஃபெக்ஷன் வரலன்னு ஒரு 10 சோர்ஸ் படிக்கிறது அதெல்லாம் விட்டுருங்க. இந்த ஆக்டுக்கு உங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்துருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ சோர்ஸை மினிமமாக வைங்க, நிறைய ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிறது 10 லைனாக இருந்தாலும் அந்த 10 லைனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஐயோ இது விட்டு போச்சே அது விட்டு போச்சே அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட் கீப் ஆன் லேர்னிங் ஸோ தட் யூ பி கீப்பிங் ஆன் இம்ப்ரூவிங். உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகாத மாதிரி இருக்கும், பட் ஸ்டில் யூ ஆர் இம்ப்ரூவிங். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இஃப் யூ ஹேவ் எனிதிங் டு சே ப்ளீஸ் டு சே மீ இன் த காமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் ஃபார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்
டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ப்ளீஸ் டு ஜாயின் ஓவர் தேர். தேங்க்யூ.